ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டு சிக்கன் வைக்கிறது தான் இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கறிக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோக்கான உளிச்சு வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழுத்தையில் ஒரு 2 வெட்டி வச்சுருக்கு. தாளிச்சத்துக்கு 2 பச்சை மிளகா, கறிக்கு தேவையான இஞ்சி பூடு. ஆல்ரெடி கறியை வத்தல், மஞ்சள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி உப்புலாம் போட்டு அதை ஒரு அரை மணிக்கூர் 1 மணிக்கூர் ஊற வச்சுருக்கு. இப்போ தாளிச்சதுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 2 பச்சை மிளகாயும் போட்டு பட்டை, கருவாய், ஏலக்காய் எல்லாம் தனியாக போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா பொரிஞ்ச உடனே அந்த உளிச்சு வச்சு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. நல்லா வதங்கின பிறகு இப்போ வெட்டி வச்ச தக்காளியும் அது கூட போட்டு வதங்கியாச்சு. வதங்கின பிறகு இந்த தாளிச்சத்துக்கு தேவையான உப்பு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம கறியில் உப்பெல்லாம் போட்டு விரவி வச்சுருக்கோம். இந்த உள்ளி தக்காளி கொஞ்சம் வதங்குறது கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதில் ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் நம்ம 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி. ஏன்னா கறியில் எல்லா பொடியும் போட்டு உரப்புக்கு தகுந்த விரவி வச்சுருக்கேன். அதனால் இதில் இந்த 2 பொடியும் போதும். கறிக்கு தாளிச்சத்துக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 மணிக்கு முன்னாடி ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுருந்தேன் இந்த சிக்கனையும் தூக்கி போட்டுக்கிடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் இந்த குக்கரில் ஒரு 3 விசில் வைப்பேன். எங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்கனால கறி கொஞ்சம் வேகணும். 3 விசில் வைக்கும்போது அந்த வெங்காயம், சிக்கனு எல்லாம் வெந்து இது போல் நல்லா சாஃப்டாகிடும். வெங்காயம் நல்லா குழுன்னு இருக்கும். பல்லாரி கூட சில டைமில் நமக்கு தெரித்து ஒரு மாதிரி வேகாமல் நறுக்குன்னு இருக்கும். சின்ன வெங்காயம் அப்படி குழஞ்சிருக்கும். சாப்பாடில் இருந்தாலுமே தெரியாது. சின்ன பசங்க எடுத்து வெளியேயும் போட முடியாது. நல்லா இந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம ஆல்ரெடி மசாலா கரைச்சி வச்சுருந்ததை தூக்கி அதில் ஊற்றிக்கிடலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணால் கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கட்டியாக தான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். நல்லா கொதித்த பிறகு ஒரு அரை கப்பு தேங்காய் பால் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலையும் அதில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும். லாஸ்ட்டில் கொதிக்க வைக்கும்போது அந்த கறியில் உள்ள டேஸ்ட்டே தான் நல்லாயிருக்கும். தேங்காய் பாலை ஊற்றிட்டு கொதிக்காமல் வச்சிடக்கூடாது. நைட்டுக்குள்ளாடி கறி புளிச்சிரும். அதனால் நல்லா கொதிக்கணும். நல்லா விசில் போடாண்டா இப்படி ஓப்பனில் போட்டு சாதா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சா தான் சிக்கன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துன்னு. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே போல் ஒரு நல்ல சமையல் குறிப்பு எல்லா வீடியோ நம்ம சேனலில் எல்லா வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.